ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி நைட்டு டின்னர் என்ன நம்ம வீட்டில் ஸ்பெஷல்னால் சம்பார் ரவை வச்சு கிச்சடி தான் பண்ண போகிறேன். ரவைனாலே யாரும் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்தமாரி ரவை உப்புமானாலே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்தமாரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம ஆனியன் எடுத்துருக்கோம், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், கண்ணாடி நேரத்துக்கு வரட்டும். இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். இன்றைக்கெலாம் ரொம்ப வேலையாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் வெஜிடபிள் கட் பண்ணி கொடுப்பான்னு சொன்னேன். அவருக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்பவே சின்ன சின்னதாக சூப்பராக கட் பண்ணி கொடுத்துட்டாரு. நல்லாவே ஆனியன் வெந்துருச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு போதுமான அளவுக்கு சால்ட், மஞ்சள்தூள், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளிலாம் நல்லா மசிச்சு வரட்டும். தக்காளிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெஜிடபிளையும் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர் சும்மா 1/4 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா குட்டீஸ் சாப்பிட்ணுன்றதுக்காக. இதில் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நான் நெய்யும் ஆட் பண்ணலை, ஏன்னா நைட் நேரத்தில் எதுக்கு நெய்யின்னு சொல்லிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கையளவு புதினா எடுத்துருக்கேன். இந்த சம்பார் ரவையில் டேஸ்ட் கொடுக்குறது இந்த புதினா மட்டும்தான். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு சம்பார் ரவை எடுத்துருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த டம்ளரால் தான் 2 டம்ளர் எடுத்தேன். 1 டம்ளர் சம்பார் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபைனலாக இப்போ 4 டம்ளர் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போது எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நல்லா வேகணும் இல்லையா, அதனால தான். இப்போ லாஸ்ட்டாக உப்புலாம் பார்த்துட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு. 3 விசில் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக சம்பார் ரவை குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், see you, take care.